நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது சாப்பாடு. இருந்தாலும் அந்த சாப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் அதை விட ரொம்ப முக்கியமானது. அதில் பொதுவான ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாப்பாடு எடுத்துக்கும் பொழுது நாம் ஃபஸ்ட்டு குளிச்சிருக்கணும். அதாவது உடல் தூய்மையோடு இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது அலங்காரப்படுத்திருக்கணும். அதாவது ரொம்ப அலங்காரம் இல்லைனாலும் ஓரளவு, அதாவது மேலே சட்டை இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கணும். ஒரு ஆடையோட, அதாவது வேஷ்டியோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் மேலே ஒரு துணி இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மௌனமாக இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும், அதாவது உணவே எந்த உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாரு. ஜீவ காருண்ய ஒழுக்கமே மோட்சத்தின் திறவுகோல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கொல்லான் புலலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லோ உயிர்களும் தொல்லும் அப்படிங்கிறதுலையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அந்த உணவு அப்படிங்கிறதே இறைவனுக்கு படைச்சிருக்கணும். ஸோ படைக்கப்பட்ட உணவு எடுத்துக்கிறது தான் மிக சிறந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நம்மளுடைய சாஸ்திரங்களில். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இப்போ போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா உட்காரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அது முன்னாடியே போன வீடியோலேயும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அது ஒன்று தண்ணியாலோ இல்லை சாணத்தாலோ வலிச்சிருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிழக்கு முகமாக பார்த்து உட்காரது சிறப்பு. அதே மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிடும் பொழுது வெறுந்தரையில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஆசனமோ இல்லை பெச்சிட்டோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டு அது மேலே உட்காந்து சாப்பிட்றது. அதே மாதிரி நாம் சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது இறைவனுக்கு படைச்சிருந்தால் உணவு எடுத்துக்கணும். அதாவது படைத்த பின் எடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. அப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை வலியுறுத்துது. அதே மாதிரி நாம் கோபமாக இருக்கும்போது உணவு எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி கோபமாக எடுத்துக்கூடாது. செப்பல் போட்டுட்டு சாப்பிடக்கூடாது. உட்கார்ந்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது காலையிலையும் சரி, அதாவது விடிய காலை அப்படிங்கிறதுலையும் எடுத்துக்கூடாது, இரவு அந்த மாதிரி டைம்லையும் எடுத்துக்கூடாது. அப்போது சந்தியா காலங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரங்களையும் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது பிறருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தன்னுடைய இதில் மட்டும் எடுத்துக்காமல் பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உணவு எடுத்துட்டாலும் அதை பழிக்காமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதில் ஒரு சில உப்பு கம்மியாக இருக்கலாம், காரம் கம்மியாக இருக்கலாம், எந்த மாதிரி இருந்தாலும் அது வேணுமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாமே தவிர அன்னத்தை பழிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முன்னாடியே சொல்லியிருக்கணும், பிரார்த்தனை செஞ்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்போவே இந்த உணவு தயாரித்த, அதாவது கொடுத்த, நம்மளுடைய வீட்டில் செஞ்சு கொடுத்துருந்தாலும் சரி இல்லை இந்த விவசாயிகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த உணவு நம்மளுக்கு சேரத்துக்கு யாரெல்லாம் காரணிகளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம உணவு எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஒரு தூய்மையை உருவாக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக நம்மளுக்கு அது இன்னும் கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உதவி புரியும். அதனால் நன்றி உணவோடு சாப்பிடுங்க. நாம் தெரிஞ்சுக்க நல்ல விஷயத்த 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.